Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus one computer application for introduction to open office calc discuss பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் part 3 லாஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த பேசிக்காக ப்ராசஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு நம்ம how to copy, how to cut, paste, ஃபைண்ட், ரீப்ளேஸ் இதெல்லாம் பேசிக் ஆஃப் சம் கால்குலேஷன் ப்ராசஸ்லாம் ஆர் சம் ப்ராசஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபார் த ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு சார்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஹவு வி கேன் ப்ராசஸ் ஹவு டு ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆஃப்டர் தட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, வாட் யூ மீன் பை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அண்டு சார்ட் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை சார்ட் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலி இதை சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை ட்ராயிங் பண்ணுவாங்க, அல்லது ரைட் பண்ணுவாங்க, கண்டென்ட் ரைட் பண்ணுவாங்க, அதை தான் நம்ம சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வாட் இஸ் அ சார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு சார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தட் ஃபங்க்ஷன் என்னது, இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ப்ராசஸ் ஆர் ப்ரீ டிஃபைன் டு கால்குலேட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீ டிஃபைன்டாக அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி த ஃபங்க்ஷன் நேம் டு கால், அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதனுடைய ப்ராசஸை ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு சார்ட் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை சார்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், ஃபங்க்ஷன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நார்மலி ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, ஸ்கொயர், சம், ஆவரேஜ் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம யூ ஹாவ் டு கால்குலேட் சம் ஃபார்முலா ஆர் யூ ஹாவ் டு ரைட் எ ஃபார்முலா ரைட் பண்ணோம் அப்படின்னா தான் அதை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்குல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ டிஃபைன்டாக எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்டைன் ஆஃப் ஃபங்க்ஷன் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீ டிஃபைன்டாக சம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு, இட்ஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் ஃபார் இன்பில்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஹேஸ் மோர் தென் 350 ஃபங்க்ஷன்ஸ். ஒன் மார்க் கொஷனில் கேட்கலாம், ஒன் மார்க் கொஷனில். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 350 ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில். இந்த 350 ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 350 ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெவல் கேட்டகரைஸாக பிரிச்சிருக்காங்க. 11 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன சார் அது கேட்டகரிஸ் அப்படின்னா என்ன, நாட் ஓன்லி அ ஃபங்க்ஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை கேரக்டர் மட்டும் நடக்காது, ஸ்ட்ரிங் மட்டும் நடக்காது, ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ் எல்லாமே ஜாயின் ஆகி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 350 ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் லெவல் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. 350 ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அண்டர் லெவல் கேட்டகரைஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ now we are going to discuss about freely. Okay, functions are predefined formula already available with the calc. பார்த்தீங்களா அங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ predefined formula it's already available with the calc அப்படின்னு சொல்கிறாங்க. கால்க் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கை தான் ஷார்ட்டாக கால்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி என்னுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. தி ஆர் யூஸ்டு டு பர்ஃபார்ம் செவரல் ஃப்ரீக்வெண்ட்லி டன் கால்குலேஷன். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு பர்ஃபார்ம் செவரல் ஃப்ரீக்வெண்ட்லி டன் கால்குலேஷன். என்னுடைய ஃப்ரீக்வெண்ட்லி டன் அப்படின்னா என்னென்னா what do you mean by frequently, the continuous process or the continuous work அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா frequently அப்படின்னு சொல்கிறாங்க.
கண்டினியூஸ் ப்ராசஸாக நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லி டன் த கால்குலேஷனுடைய கால்குலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக நடக்கும். எவரி ஃபங்க்ஷன் ஆஸ் எ யூனிக் நேம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் நேம் அவைலபிலிட்டியாக இருக்கும். இது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. நம்மளுடைய சிஸ்டம் சாஃப்ட்வேரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்ன ஃபங்க்ஷன் நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கொயர், சம், ஆவரேஜ், டோட்டல், மினிமம், மேக்ஸிமம், லீஸ்ட், லார்ஜஸ்ட். ஸோ இது மாதிரி என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேமில் நம்மளுக்கு அவைலபிள் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்ட் எ ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் யூ மீன் பை எ ப்ரோட்டோடைப்? ப்ரோட்டோடைப் இஸ் நத்திங் பட் செவரல் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும். அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேட்டகரைஸ்டு அக்கார்டிங் டு தேர் ஃபங்க்ஷனாலிட்டி. என்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம் கேட்டகரைஸாக பிரிச்சிருக்காங்க. அக்கார்டிங் டு தேர் ஃபங்க்ஷனாலிட்டி, என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபங்க்ஷன் சச் ஆஸ் சம், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, சம் ஃபங்க்ஷன் நேம் சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் சச் ஆஸ் ஆவரேஜ், சைன், காஸ். இது வந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் கால்குலேஷன் நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், 10th படிச்சிருக்கலாம். சைன், காஸ், டேன், கொசைன், காட், இது மாதிரி எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. சைன், காஸ் எக்ஸெட்ரா ஆர் கேட்டகரைஸ்டு ஆஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் ஸோ தட் இஸ் அ இன்ட்ரடக்ஷன் அபவுட் அவர் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் ஃபங்க்ஷன் இன்டு ஒர்க் ஷீட். நம்மளுடைய ஃபங்க்ஷனில் ஒர்க் ஷீட்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறது, ஹவு வி கேன் இன்சர்ட்டிங்க ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எ ஃபங்க்ஷன் கேன் பி இன்சர்ட்டட் பை டைரக்ட் இன்சர்ட் மோட் யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட். என்னுடைய ஃபங்க்ஷனில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஒன் இஸ் அ டைரக்ட் இன்சர்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் தோ யூ கேன் ஆஸ்க் இன் தட் 1 mark question ஃபார் ஹவு மெனி மெத்தட் டு இன்சர்ட் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறப்ப 2 மெத்தட் டு இன்சர்ட்டிங் எ ஒர்க் ஷீட் இன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டைரக்ட் இன்சர்ட் மெத்தட், ஆர் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1 mark கொஷின்லையும் கேட்கலாம். ஹவு மெனி மெத்தட் டு இன்சர்ட் அவர் ஒர்க் ஷீட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம். அண்டு 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது 2 மார்க்கில் டைப்ஸை மட்டும் கேட்கலாம் நம்மளுக்கு. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை நம்ம இந்த 2 மெத்தடை நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் அங்கே ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்சர்ட் மெத்தட். ஸோ இன் டைரக்ட் இன்சர்ட் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா இஃப் யூ நோ த ஃபங்க்ஷன் நேம் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இஃப் யூ நோ த ஃபங்க்ஷன் நேம் அண்டு இட்ஸ் சின்டாக்ஸ், எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் தெரிஞ்சிருக்கணும் அண்டு சின்டாக்ஸ். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபங்க்ஷனை நியூவாக நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் காலத்தில் இன்சர்ட் பண்ண முடியும். இட் இஸ் அ பாசிபிலிட்டி. நவ் இட் கேன் பி டைரக்ட்லி டைப்டு இன் எனி செல் ஆஃப் ஒர்க் ஷீட். இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபார்முலாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி டைப்டு இன் எனி செல் ஆஃப் ஒர்க் ஷீட். ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம டைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா சம் இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா சம்மு. ஸோ இந்த சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க சம் இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன் டு ஆட் எ செட் ஆஃப் வேல்யூஸ். என்னுடைய வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த sum function. The syntax of sum function இதுதான் நம்மளுடைய syntax. sum
ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ என்ன பண்ணுறோம், என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்டாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்டாக்ஸ் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன் ஃபங்க்ஷன், எவரி ஃபங்க்ஷனில் நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணும்போதும் நம்மளுடைய ஈக்குவல் சிம்பிள் நம்மளுக்கு இங்கே வந்துடணும். ஸோ அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு ஈக்குவல் சிம்பிள் சம் range 1, range 2, range 3 up to range n. Up to range n. That is our syntax for inserting a sum function. Inserting a sum function. உடைய ஃபங்க்ஷனில் சம் ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு கொடுத்துருக்கூடிய சின்டாக்ஸ் தான் இது. நம்மளுக்கு ஈக்குவல் சம் range 1, range 2, range 3 up to range n. என்ன சார் ரேஞ்ச் n 1 2 3 அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. சம் ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்துருக்கிறதுனால 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம். ரேஞ்ச் n அப்படின்னு சொன்னேன் சார். வாட் டு யூ மீன் பை ரேஞ்ச் n? ஒய் யூ கேன் கிவன் ஆஸ் அ ரேஞ்ச் n? எதுக்காக ரேஞ்ச் n அப்படின்னு கொடுக்கணும்? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வேல்யூ கொடுக்குறது not only for 1 or 2 values. The user need to give any number of values or more number of values. நிறைய வேல்யூஸை நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த ரேஞ்ச் n அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இங்கே ரேஞ்ச் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு நோ த சம் ஆஃப் த வேல்யூஸ், என்னுடைய ஒரு கால்குலேஷன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ the sum of the values a1, a2, a3, a4 and a5. a1, a2, a3, a4 and a5 டோட்டலி நம்மளுக்கு என்ன வேல்யூ, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் யுவர் செல் பாயிண்டர் இன் a5 and directly type the formula as follows. வந்து இப்போ நம்ம a1 அப் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் நம்பர் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? a1, a2, a3 அப்படின்னு கொடுக்க முடியும். இன்கேஸ் ஆஃப் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேல்யூ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த 1000 வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியாது? a1, a2, a3, a4, a5, a6 அப்படின்னு நம்ம எழுத முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபார்முலா வெரி லென்த்தி ஆகும். டைம் டேக் எ லாங் டைம் ஆகும். அதை ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபார்முலாஸ் நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் சம் a1 கோலன் a4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா த ரேஞ்ச் a1 to என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா a4 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க a1 to a4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? நவ் while inserting a function, ஒரு ஃபங்க்ஷன் நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ while inserting a function the following points should be kept in mind. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சம் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க. while inserting a function the following points should be kept in mind. நான் ஒரு ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணுறேன் அல்லது ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அதனுடைய நேமை நம்ம சர்டைன் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா எ ஃபங்க்ஷன் ஷுட் பி பிகின் வித் அன் ஈக்குவல் சைன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ஷுட் பி பிகின் வித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூஸ் ப்ராப்பர் நேம் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி யூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராப்பரான நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்னுடைய ஃபங்க்ஷனில் இல்லாத ஒரு நியூ ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேம் கரெக்டாக இருக்கணும். ஆர் அதர்வைஸ் நான் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை கரெக்டாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படிங்கிறப்போ அந்த சம் அப்படியே SUM அப்படிங்கிறது கரெக்டான ஸ்பெல்லிங்காக இருக்கணும். அதில் எதுவும் மாறக்கூடாது. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ் ப்ராப்பர் நேம் ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் ப்ராப்பர் நேம் ஃபார் த ஃபங்க்ஷன் to be used. And the second point,
நான் அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட் should be given within bracket. ஈவன் தோ இது அந்த ஆர்குமெண்ட் எங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா within the bracket. ஸோ இதுதான் நம்மளுடைய bracket. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இடையில் ஆர்குமெண்ட்டை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் A1 கோலன் A4 இதுதான் ரேஞ்ச். ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த ஃபார்முலா க்ரியேஷனில். ஈச் ஃபங்க்ஷன் ஆஸ் எ யூனிக் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஈச் ஃபங்க்ஷன் ஆஸ் எ யூனிக் ஆர்குமெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் என்டர் கீ. what do you mean by what is that? Press enter key after typing the function. after typing the function உடைய ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்டாக்ஸ் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ஈக்குவல் சைன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிகினிங் ஆஃப் ப்ளேஸில் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்களா, ஃபங்க்ஷன் நேம். தென் இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதை தான் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ரேஞ்ச் சொல்லியிருக்கோம் A1 கோலன் A4. ஸோ தட் இஸ் அ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செல் லாஸ்ட் செல் இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல், தட் இஸ் அ லாஸ்ட் செல். தட் இஸ் அ ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். 2 மார்க் கொஷினில் ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வித் எக்ஸாம்பிள், வித் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? நான் அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணலாமா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சார் செல்ஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த செல்ஃப் ப்ராக்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்ப்ரெட்ஷீட் விச் வாஸ் கிரியேட்டட் இன் இல்லுஸ்ட்ரேஷன் 1. ஓப்பன் ஸ்ப்ரெட்ஷீட் விச் வாஸ் கிரியேட்டட் இன் இல்லுஸ்ட்ரேஷன் 1. என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் 1 ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. ஸோ அதை வச்சு அதே மாதிரி க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு டேபிளர் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி அதில் சம் வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிட்டு ஆஃப்டர் டெலீட் செகண்ட் ப்ராசஸ் சொல்கிறாங்க. டெலீட் ஆல் த ஃபார்முலா இன் டோட்டல் காலம். டோட்டல் காலமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலாவில் டெலீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அது கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஆர் அதர் ப்ராசஸும் நம்ம ப்ராசஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ் சம் ஃபங்க்ஷன் டு ஆட் ஆல் த மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இங்கே என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட் ஆல் த மார்க்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் மார்க்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த டோட்டல் மார்க்கை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே என்ன தேவைன்னா ஒரு ஃபார்முலா தேவை. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தேவை, அந்த சம் ஃபார்முலா தேவை, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேவ் த சேஞ்சஸ் அண்ட் க்ளோஸ் த ஃபைல். சேவ் த சேஞ்சஸ் அண்ட் க்ளோஸ் த ஃபைல். ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த ப்ராசஸ் யூ ஹவ் டு சேவ் இன் யுவர் ஃபைல். என்னுடைய ஃபைல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அவர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வரலும் உங்களுடைய செல்ஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன் மெத்தட். இப்போ நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண மெத்தட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்சர்ட் மெத்தட். டைரக்ட் இன்சர்ட் மெத்தட்னா அப்படின்னா என்னவே நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்முலா மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம். நான் நெக்ஸ்ட் ஒன் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க, யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அது நான் உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் நிறையா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட் அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
சரிங்களா? ஸோ இது புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். A function can inserted using function wizard in calc. Using function wizard in calc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் கால்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ண போகிறோம் எப்படி அப்படிங்கிறத. ஃபங்க்ஷன் விசார்ட் இஸ் எ டயலாக் பாக்ஸ். ஃபங்க்ஷன் விசார்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? இஸ் எ டயலாக் பாக்ஸ் provides the step by step procedure to. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு இன்சர்ட் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நான் இப்போ நோட் பண்ணி கொடுக்குறது, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்கள் புக்கில் அண்டர்லைன் ஆகிருக்கணும், நோட் பண்ணியிருக்கணும். 1 மார்க்னு சொன்னது நோட் பண்ணியிருக்கணும், 2 மார்க் கொஷின் அப்படின்னு சொன்னது ஒரு ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய புக்கை நான் வெரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த புக்கை வெரிஃபை பண்ணும்போது நோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது என்னோடய லாஸ் கிடையாது, அப்புறம் உங்களோட லாஸ் தான். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஃபங்க்ஷன் விசார்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், கவனிங்க. ஃபங்க்ஷன் விசார்ட் கேன் பி இன்வோக்டு பை கிளிக்கிங் ஃபங்க்ஷன் விசார்ட் ஐக்கான். இது வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ கேன் கிளிக் த ஃபங்க்ஷன் விசார்ட் ஐக்கான். ஸோ இது நம்ம 3 மெத்தடில் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஐக்கான், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெனு பார், அனதர் ஒன் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீ என்னுடைய ஃபங்க்ஷன் விசார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கிளிக்கிங் த ஃபங்க்ஷன் விசார்ட் ஐக்கான். அந்த ஐக்கான் நம்ம பார்ப்போம் டாக்குமெண்ட்டில், நான் உங்களுக்கு சொல்கிறேன் டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும்போது. அண்ட் அனதர் ஒன் மெத்தட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெனு பாரில் இன்சர்ட் பட்டனை யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ யூ ஹேவ் டு கிளிக் டு த இன்சர்ட் மெனு. அந்த இன்சர்ட் மெனு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் லிஸ்ட் ஆஃப் மெனுஸ் விசிபிலிட்டி ஆகும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் மெனுவில் என்ன செலக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் விண்டோ நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ ஆஃப்டர் கண்ட்ரோல் ப்ளஸ் F2 நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்ணோம்? கண்ட்ரோல் ப்ளஸ் F2 நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தேர்ட் மெத்தட் ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F2 ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஒரு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் கேட்டகரைஸ் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். என்னுடைய ஃபங்க்ஷன் விசார்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கேட்டகரைஸ் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் நம்மளுக்கு ஒன்று ஷோ ஆகும். ஃபங்க்ஷன் விசார்ட் ஆட் 2 டேப்ஸ் வையா எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா 2 டேப்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஷார்ட்கட்ஸ் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் நேம் அவைலபிலிட்டியாக இருக்கும், அந்த ஷார்ட்கட் கீஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஃபங்க்ஷன் டேப் த லிஸ்ட் ஆஃப் கேட்டகரைஸ் அவைலபிள் த கேட்டகரி ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவைலபிள் கேட்டகரி ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இன் கால்க் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன் 2 லெவல் டைப்ஸ். என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிகினிங்கில் இன்ட்ரடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலி ஹவு மெனி ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 350 ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? டோட்டலி டிவைடட் இன்டூ லெவல் கேட்டகரைஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த லெவல் டைப் ஆஃப் கேட்டகரைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நேமும் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கேட்டகரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸ், டேட் அண்ட் டைம், ஃபினான்ஷியல், ஃபினான்சிக்கல், இன்ஃபர்மேஷன், லாஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், அரே, ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஸ்ப்ரெட்ஷீட், டெக்ஸ்ட், ஆட்-இன். ஸோ இந்த டோட்டலி 1 to லெவல் ஆப்ரேஷனும் நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்டில் இருக்கக்கூடிய சம் கேட்டகரைஸாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய ஒரு டயக்ராம் நம்ம ஃபங்க்ஷன் விசார்டுடைய டயக்ராம் பாருங்கள். ஃபங்க்ஷன் விசார்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த விண்டோ தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் விசார்ட் விண்டோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர் எங்கேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் விசார்ட்லேருந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆஃப்டர் யூ ஹாவ் டு
கோ இந்த மெனு பார் இன்சர்ட் மெனு கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த விண்டோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நேம் டைட்டில் வருது, ஃபங்க்ஷன் விசார்ட், கேட்டகரைஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கேட்டகரை லிஸ்ட் பாக்ஸ். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டகரி லிஸ்ட் பாக்ஸ். இது என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டகரி லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஷோ ஆகும். லெவல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆர் லெவல் கேட்டகரிஸ் நம்மளுக்கு அதில் ஷோ ஆகும். அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். இந்த 350 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 350 ஃபங்க்ஷன்லேருந்து எனி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ரிசல்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர், பேஸ், எக்ஸ்போனண்ட், ரிட்டர்ன், a cap b, base is a result to the power of exponent b, the power of exponent b அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ஃபங்க்ஷன். என்னுடைய இதில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே a cap b அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறத இங்கே ஃபார்முலாவை நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாங்க ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அங்கே ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பாக்ஸ். அதாங்க ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் சிம்பிள் என்ன ஆகும்னா டிஃபைன், அதுவே ஃப்ரீ டிஃபைனாக நம்மளுக்கு ஷோ ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமும் நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ ஆகும். ஸோ என்ன சார் இங்கே எரர்னு காமிக்கிது, ரிசல்ட்டு IRR 520 அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம தப்பாக எழுதியிருக்கோம், மாற்றி எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இங்கே எரர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சம் மெனூஸ் எல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ என்னென்ன மெனூஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது? ஹெல்ப்பு, கேன்சல், பேக், நெக்ஸ்ட்டு, ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெல்ப் அப்படின்னா என்னது? இந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் விசார்ட் நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோ ஆகும். அல்லது உங்களுக்கு ஏதாவது தெரியல, அதை பற்றி ஃபங்க்ஷன் விசார்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதில் வந்து நாம் பார்த்துக்க முடியும். கேன்சல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டு கிளிக் கேன்சல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் அது கேன்சல் ஆயிரும். பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராசஸுக்கு நம்மளுக்கு மூவ் ஆயிரும். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷன் விசார்ட் விண்டோவில் வந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் மூவ் ஆகும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆயிரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோமோ அது கம்ப்ளீட்டேஷன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்ட் விண்டோவில் என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி நான் திரும்பவும் அதான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இஃப் யூ செலக்ட் எனி பர்டிகுலர் கேட்டகரைஸ், நம்ம அங்கே கேட்டகரைஸ் பாக்ஸில் சொன்னோம் இல்லையா, நம்ம அதில் மேத்தமெட்டிக்கல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் மேத்தமெட்டிக்கலில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது. சப்போஸ் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் சைன், காஸ், அது மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணாலும் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ த ஃபங்க்ஷன் லிஸ்ட் பாக்ஸ் ஷோஸ் த ஃபங்க்ஷன்ஸ் விச் பிலாங்ஸ் டு த செலக்டட் கேட்டகரி. நம்ம அந்த என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் விசார்டில் நம்மளுடைய கேட்டகரிஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதில் என்னென்ன மேத்தமெட்டிக்கல்னால் அதில் என்னென்ன அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கோ அது நம்மளுக்கு ஷோ ஆகும். இஃப் ஆல் இஸ் செலக்டட், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி பாக்ஸில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், செலக்டட் அண்டர் த கேட்டகரி ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிலிட்டி, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இன் கால்க் இஸ் டிஸ்பிளேட் இன் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். அந்த கால்க் விண்டோவில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா எனி கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் அப்படிங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஷோ ஆகிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னாவே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A to Z அப்படிங்கிற ஆர்டரில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ த ஃபிகர் 7.4
2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அங்கே ஷோ ஆகும். அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ இதுதான் கேட்டகரைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல் கேட்டகரைஸ் மொத்தம் எத்தனை கேட்டகரைஸாக பிரிச்சிருக்காங்க லெவல். ஸோ அந்த லெவலும் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஷோ ஆகி காமிக்கும். சரிங்களா? தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் விசார்ட், ஃபங்க்ஷன் கேட்டகரி, லிஸ்ட் பாக்ஸ். ஃபங்க்ஷன் விசார்ட், ஃபங்க்ஷன் கேட்டகரைஸ், லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் இந்த கிளாஸில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் விசார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன பார்க்கலாம். ஸோ when you select a function, the function wizard shows the function name. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், and syntax and small description about the function is right side அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஆஃப் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சைட் ஆஃப் டயலாக் பாக்ஸ் 7.43 உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் எ ஃபங்க்ஷன் யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் வித் செல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் யூ கேன் கான்டாக்ட் மீ. அதேமாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி போர்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அது சொன்னக்கூடிய போர்ஷனை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிட்டு நல்லா எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.